Hi everyone, 11th and 12th physics ku top 35 marks, 2 marks, 3 marks. Actually, நான் இந்த வீடியோ போடுற காரணமே வந்து படிக்க முடியாத பசங்களுக்காக. சார் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு தெரில. உங்களுக்கு 70க்கு 70 எடுக்கிற மாதிரியே ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அதில் ஒரு 5 மார்க்ஸ் இருக்கும், 3 மார்க்ஸ் வந்து ஒரு 50 அந்த மாதிரி இருக்கும், 2 மார்க்ஸ் வந்து அந்த மாதிரி எல்லா லெசன்லையும் போட்டிருப்பேன். 12க்கும் 11க்கு எல்லாம் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவை 11க்குனா தனியாக போட்டிருக்கேன், 12க்குனா தனியாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டைப் பண்ணாலே வரும் ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் விவேக் மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வரும். ஸோ கட்டாயமாக இப்போ அந்த லாஸ்ட் மினிட்ல அப்படிங்கிறனால இந்த வீடியோவை போடுறேன். மேக்ஸுக்கு நேற்று 5 மார்க் போட்டாலே அந்த மாதிரி. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ என்னென்னா 12th ஸ்டாண்டர்ட் 5 மார்க்ஸ். ஸோ நம்ம இந்த 5 மார்க்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போது நான் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளோ 5 மார்க் எழுதலாம் கேட்டால் 5மே எழுதலாம், 90% 5மே எழுதலாம். மேபி ட்விஸ்ட் அடிச்சதுன்னா 4 எழுதிடலாம். நான் சொல்கிறது படிக்க முடியாதவங்களுக்காக போட்டிருக்கேன், ஓகேங்களா? இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நான் வந்து போட்டிருக்க வீடியோ பாருங்கள். நாங்கள் சர்ச் பண்ண சொன்னோம் இல்லையா, போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எப்படி எவ்வளோ வந்து எவ்வளோ 4 3 மார்க் எழுதலாம், 4 2 மார்க் எழுதலாம். 5 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி போன வருஷம் மாதிரி ஏதாவது குளறுபடி ஏற்பட்டுச்சுன்னா 4, இல்லை அப்படின்னா 5 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் 1 மார்க் புக் பேக் படித்தாலே ஒரு 50க்கு மேலே, ஒரு 55க்கு மேலே ஈஸியாகவே எடுக்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ 12th ஸ்டாண்டர்டு 5 மார்க் யூனிட் 1 ஆக்சல் லைன் ஈக்குவட்டோர் லைன் நல்லா படிச்சிருங்க. டைபோல், எலக்ட்ரிக் டைபோல், அதாவது பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், காஸ்லால ஃபஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் அண்ட் ஸ்பெரிக்கல் செல் பார்த்துக்கோங்க, வேண்டிகிராஃப் பார்த்துக்கோங்க. இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். யூனிட் 2ல் மைக்ரோஸ்கோபிக் மாடல், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல், இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். வீஸ்டோன் பிரிட்ஜ், இஎம்எஃப் ஆஃப் 2 செல், பொட்டன்ஷியோமீட்டர். யூனிட் 3ல் லாங் கண்டக்டர், அந்த பயோட் சாவர்ட்டோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன், சைக்ளோட்ரான், ஃபோர்ஸ் பிட்வீன் பேரல் கண்டக்டர், ஃபோர்ஸ் ஆனே கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து 3 லெசனில் பார்த்தா போதும். 4வது லெசனில் ஏசி சிங்கிள் பேஸ் ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்எல்சி சீரிஸ், ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். கண்டிப்பாக இந்த புக் பேக் நம்பரை பார்த்துக்கோங்க, அதில் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விகள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது யூனிட் 5 பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ், எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரா. யூனிட் 6ல் மிரர் ஈக்குவேஷன், பிசூஸ் மெத்தட், லென்ஸ் மேக்கர்ஸ், யங்ஸ் பேண்ட் வித் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். யூனிட் 8ல் ஃபோட்டோ எமிசிவ் செல், டேவிசன் ஜெர்மர், ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ யூனிட் 8ல் நீங்கள் 4மே படித்தோம். யூனிட் 9ல் ஜேஜே தாம்சன், மில்லிங்கன்ஸ். நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நல்லா படிக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும். என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்புக்காக பார்த்துக்கோங்க. மில்லிங்கன்ஸ் கண்டிப்பாக படித்தாகணும். இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க சில டிஸ்ட்ரிக்டில், அதனால் ஒரு வேளை வர்றக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. மில்லிங்கன்ஸ் படிக்கணும். ஸ்பெக்ட்ரல் சீரியஸ், லா ஆஃப் ரேடியோ-ஆக்டிவிட்டி, போர் nth ரேடியஸ், ஸோ போரின் nth ஆரம், nth திசை வேகம், சரிங்களா? ஹாஃப் வே ரெக்டிஃபயர், ஃபுல் வே ரெக்டிஃபயர், டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயர், டிமார்கன் தியரம். ஸோ இது எல்லாமே நீங்கள் 10 லெசன்ஸ்லேயும் பார்த்து தான் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்விகள் இருக்கும், சரிங்களா? நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெசன்லையுமே ஒரு 4 3 மார்க் தான் கொடுத்து. ஃபஸ்ட் லெசன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பேன். யூனிட் 2ல் 3 தான் இருக்குது. யூனிட் 3லையுமே ஒரு 4 தான். யூனிட் 4லேயும் ஒரு 4 தான். யூனிட் 5ல் 2 தான். யூனிட் 6லேயும் ஒரு 5 தான். யூனிட் 7ல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாமே டிஃப்ரென்ஸு யூசஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு 3 மார்க் படிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம், 2 நாளில் முடிச்சிடலாம். அந்த மாதிரி யூனிட் 8ல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 9ல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 10ல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, டயக்ராம்லாம் இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ், யூசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அப்ளிகேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், லிமிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஹாஃப் லைஃப் பீரியட் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் மட்டும் புக்கிங்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டி ப்ரோக்லி வேவ் லென்த் புக்கிங்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரேவும் புக்கிங்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மீதியெல்லாம் நீங்கள் படித்தது தான். 2 மார்க்கில் வந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 5, யூனிட் 8 மட்டும் ஃபுல்லாக நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்த வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. அந்த ஃபுல் இம்பார்ட்டன்ட் போட்டேன் இல்லையா, அதில் பார்த்து படிச்சுக்கோங்க. 10th லெசன் 6th லெசனும் அதில் பார்த்து படிச்சுக்கோங்க. 3rd 4thல் மட்டும் முக்கியமான கொஸ்டின் லா கொஸ்டின்ஸ் மட்டும் எல்லாமே படிக்கணும். அதில் ஒரு 2 கொஸ்டின் குவாலிட்டி ஃபேக்டரும் சேர்த்து படிச்சுக்கோங்க. 4வது லெசனில் கியூ காரணின்னு சொல்லுவாங்க. மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், தூண்டப்பட்ட மின்னிக்கு விசை தூண்டும் முறைகள் அப்படின்னு நினைக்கிறேன். மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், அது மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே போதும். ஒரு 4 2 மார்க் எழுதிடலாம். 5ங்கிறதே ஓகே தான், பட் கஷ்டமாக கேட்டால். ஸோ இது படிக்க முடியாத பசங்களுக்காக இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 5 மார்க் ஜாஸ்தி வரும், சரிங்களா?
ஸோ ஓகே 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு. இப்போ 11th ஸ்டாண்டர்டு பார்க்கலாம். பிடிஎஃப் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா, உங்களுக்கு கிடைக்கும். 11th ஸ்டாண்டர்ட் வந்து டாப் 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 தான் இருக்கும், ஒரு 25 இருக்கும்னு நினைக்கிறேன். எரர்ஸ் ட்ரையாங்குலர் மெத்தட், பேரலாக்ஸ் மெத்தட், ரேடார் மெத்தடும் ட்ரையாங்குலர் மெத்தடும் ஒன்றில் இருக்குது. இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன், ரோமன் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளில் இந்த எக்ஸாம்பிள் கணக்கெல்லாம் பார்த்துக்கணும், 5 மார்க் இதெல்லாம். யூனிட் 2ல் ட்ரையாங்கிள்லாம் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராப்பர்ட்டி, கைனிமேட்டிக் ஈக்குவேஷன், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஈஸி தான். யூனிட் 3ல் வெர்டிக்கல் மோஷன், ஹரிசாண்டல் மோஷன், சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல், மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் மட்டும் படிச்சிருங்க, நான் இங்கே இன்க்ளூட் பண்ணல. பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் கேட்டாலும் கேட்கலாம். ஸோ அடுத்து யூனிட் 4 ஒர்க் எனர்ஜி தியரம், 4th கொஸ்டின் 1 collision டைமென்ஷன். ஸோ அடுத்து யூனிட் 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், யூனிட் 5 எடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடு, ரிங்கு, பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். யூனிட் 6ல் எஸ்கேப் ஸ்பீடு, ஜி வித் லாட்டிடியூட், ஜி வித் ஆல்டிடியூட், ஜி வித் டெப்த். யூனிட் 7ல் டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ், டெர்மினல் வெலாசிட்டி, பெர்னாலஸ் தியரம், பாய்சல்ஸ் ஃபார்முலா. யூனிட் 8ல் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், மேயர் ரிலேஷன். யூனிட் 9ல் 3 தான், பாஸ்லேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், கைனடிக் இன்டர்பிரிட்டேஷன், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை கேஸ். யூனிட் 10ல் சிம்பிள் பெண்டுலம், ஹரிசோண்டல் ஆசிலேஷன், எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம், டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். யூனிட் 11லேயும் ஒரு 3 கொஸ்டின் தான், நியூட்டன்ஸ் ஃபார்முலா, லாப்லாஸ் கரெக்ஷன், சோனோமீட்டர் படிச்சுக்கோங்க, க்ளோஸ்டு பைப் பண்ண ஓப்பன் பைப். ஸோ இதுதான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 3 மார்க்ஸில் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டேன்னு சொன்னேன், 70க்கு 70ன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அடிச்சிங்கன்னா ஒரு 11th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அடிச்சிங்கன்னா வரும். அதில் 3 மார்க்கில் இந்த லெசன்ஸில் எல்லா லெசனுமே சொல்லியிருக்கிறேன், இந்த லெசன்ஸில் எல்லாமே நீங்கள் 3 மார்க் நான் கொடுத்ததே ஒரு லெசன்லேயும் 4, 3 தான் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு 25, 30 3 மார்க் தான் வரும். அதே நீங்கள் படிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது படிச்சிங்கன்னா 5 3 மார்க் எழுதிடலாம், கம்பல்சரி சொல்ல முடியாது, நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கூட வரலாம். அதனால தான் 5ன்னு. 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், புக் பேக் மட்டும் 3rd 4th 6th 9th 10th 11th லெசனில் 2 மார்க் படிச்சுக்கோங்க. நான் கொடுத்த இம்பார்ட்டனே பார்த்துக்கோங்க. படிச்சிங்கன்னா 5 2 மார்க் எழுதலாம். நீங்கள் கண்டிப்பாக 5 2 மார்க் எழுத முடியும். அதே மாதிரி எப்படி 5 5 மார்க் எழுதிடலாம். உங்களுக்கு மேபி ட்விஸ்ட் அடித்தாங்கன்னா 4, நல்லா 12th சொல்கிற மாதிரி தான். ட்விஸ்ட் அடிக்க மாட்டாங்க, அடித்தாலுமே அந்தளவு டஃப்பாக இருக்காது. 5மே எழுதிடலாம் 11th. 12th தான் ட்விஸ்ட் அடித்தாங்கன்னா 5ன்னு. ஸோ இவங்களுக்கும் ட்விஸ்ட் அடித்தா 4, சாரி ட்விஸ்ட் அடித்தா 4 சரிங்களா. இல்லை சார் நான் கொஞ்சம் அதிகமாகவே படிக்கிறேன்னா நான் அந்த வீடியோவில் போட்டதை பார்த்து படிச்சுக்கோங்க. பட் இது ரொம்ப லாஸ்ட் மினிட்டில் படிக்கக்கூடிய கொஸ்டின். நான் இதுலேயும் கம்மி பண்ணால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. என்னடா இவ்வளோ தந்திருக்காருன்னு யோசிச்சிங்கன்னா இதுலேயும் தந்ததை கம்மி பண்ணால் மாட்டிக்குவீங்க. அதனால தான் நீங்கள் இது படித்து தான் ஆகணுங்கிற மாதிரி சரிங்களா. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் அட்லீஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, படிக்கலைன்னா இல்லை கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா இதையாவது ஒழுக்கமாக படிங்க. 11th 12th. கெமிஸ்ட்ரிக்கும் இதே மாதிரி போடுறேன், மேக்ஸ்க்கு நேற்று 5 மார்க் போட்டேன், அதையும் பாருங்கள். கெமிஸ்ட்ரிக்கும் இதே மாதிரி போடுறேன். தேங்க்யூ.